செத்து போனா ஆமா ஆட நின்னு பூச்சினா வச்சியா தெரியுமா ஆட நின்னுச்சுன்னா உள்ள தூங்கி அடிச்சு ஊட்டி போயிடுவேன் அதனால தாங்க காலையில சம்பளம் எவன் கொடுப்பான் எந்த கண்ணாடி கூப்பிட்டு கண்ணாடி கொடுப்பான் எனில கிடையாது எந்த கண்ணாடி அண்ணா தான் கொடுப்பாங்க எனக்கு தர நீ தானே கூப்பிட்டா மலமாச்சூர் போயிரு மாட்டா நானு தம்பி தம்பி இவ்வளவு திறமையா பேசுறியா ஆமா என்னடா படிச்சிரா ஓ என்ன படிச்சிருக்கேன் கேக்குறா அண்ணா படி படி படினே பெருசா படிச்சிரா என்னடா படிப்பே நான் படிப்பா நீ வாயில சொல்ல எது நான் நீ எது சொல்றே நான் கரெக்ட்டா சொல்றேன் சரி 10வது பெருசு ஒரு 12வது பெருசு ஒரு எம்பிஎஸ் பெருசு என்னடா பெருசு எனக்கு ஒண்ணும் புரியலடா ஒரு கலெக்டர் பெருசு ஒரு முதலமைச்சர் அட பெருசுடா இவட பெருசுடா என்னடா அட கண்ணாடி பெருசு சொல்லி நான் கேளு ஏனா என்ன படிப்புன்னு கேக்குற ஆமா பெரிய படி ஃபர்ஸ்ட் நான் பெரிய வேலையில இருக்கறேன் என்னடா வேலை என்ன வேலைன்னு கேக்குற நீயே சொல்ல பார்க்கலாம் ஏண்டா நான் தெரிஞ்சா ஏண்டா ஹோட்டல் ரோல் பண்றேன் ஓ தெரிஞ்ச ரோல் பண்ண மாட்டேன் ஆமாடா பெரிய வேலைனா என்னடா வேலை என்ன வேலைன்னு கேக்குற தகில் பட்ட திருநாமலை திருநாமல்ல பெரிய படி ஃபர்ஸ்ட் திருநாமலை அசோக் ஹோட்டல்ல மாவாட் ஆட்டி பார்த்தாதானே கஷ்டம் எப்படிடா சொல்றானே மாவாடுற வேலை நம்ம மாவாடு நீ போய் ஆட்டி பாரு அம்மா கஷ்டமா தெரியும் எனக்கு எவ்வளவு சம்பளம் காட்டியா என்ன சம்பளம் எனக்கு எவ்வளவு சம்பளம் கேக்குற தம்பி எனக்கு கீழே ஒன்னே முன்னாடி மேல 2 பெருசு தப்பா நினைச்சுக்காதரா எனக்கு வந்து கீழே ஒண்ணுன்னா எனக்கு வந்து 21 ரூபாய் சம்பளம் என் கொண்டாடிக்கு வந்து 22 ரூபாய் சம்பளம் அதனால ஆமா தம்பி நான் வந்து வாத்து சூத்தாத்துவேன் வாத்து சூத்தாத்துவா ஆமா பாதி சூட்டாத்துவன் தம்பி போய் சொல்ல மாட்டேன் வானகனா கொடுக்க மாட்டேன் வாங்கின கடனை கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படியே போட்டாலே அண்ணா இங்க வந்தமே இன்னைக்கு ரவியான வீட்டுல சாப்பாடு போட்டாங்க சத்தியமா சொல்றேன் நான் பாவி என் மாமியா வீட்டுல விட்டு நேத்தானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சத்தியமா நீங்க வந்து கேக்குற என்ன பண்ணது தானா போட்டு போட்ட மாதிரி பையன் விட மாட்டேன்றானே இந்த ஊருக்கு எல்லாரும் கூத்தாட வந்து கேட்டியா நேத்தா கல்யாணம் வச்சிருக்கேன் கூத்தாட வந்து கேட்டியா அண்ணா நான் சும்மா சொன்னேன் கல்யாணம் இல்ல என் வீட்டுல எனக்கு பொண்ணு தான் பார்க்க போனாங்க பொண்ணு தான் பார்க்க போனாங்க ஆமாங்க தம்பி எங்க அம்மா மாவுக்கும் எங்க அப்பா மாவுக்கும் நான் ஒரே ஒரு புள்ள அம்மாவுக்கு அப்பாவுக்கு அம்மா மாவுக்கு அப்பா மாவுக்கு கம்மியாட்டி அம்மாவுக்கு அம்மா அப்பா அம்மாவுக்குண்ணா அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு நான் வந்து ஒரே புள்ள ஸ்கூல் படிக்க வச்சாங்க காலேஜ் படிக்க வச்சாங்க காலேஜ்ல படிக்க வச்சுட்டு கல்யாண வயசு வந்துச்சு நம்ம பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போனாங்க புரோக்கர் கிட்ட அம்மா போனாங்க புரோக்கர் பையனுக்கு என்ன ஒரு பொண்ணு இருந்தா பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க புரோக்கர் சொன்னாங்க உன் பையனுக்கு அது மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு புரோக்கர் சொன்னாரு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டு புரோக்கர் வந்து எங்க அம்மாவோட கையோட கூட்டு போனாங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பொண்ணோட போட்டோ வாங்கிட்டாங்க தம்பி பொண்ணோட போட்டோ கூட்டி வாங்கி வந்தாங்க எங்க அம்மா என்ன பண்றாங்க தம்பி தகுதி பத்தியா இதான் பொண்ணோட போட்டோ பொண்ணு வீட்டுல உன்னோட போட்டோ கேக்குறாங்க இதே மாதிரி நீ ஸ்டுடியோக்கு போய் போட்டோ எடுத்து குடுறா பொண்ணு வீட்டுக்கு எதுவுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சது விடாதமா காலைல 6 மணிக்கு நாய் காவலுக்கு ஆகுற மாதிரி ஸ்டுடியோக்காரன் வாசல்ல காவலுக்கு ஆகுறான்
நீ ஆமா குடியாக்கார வந்து தம்பி தம்பி நம்ம 6 மணிக்கே காவல் கேக்குறியா என்ன பண்ணிக்காரன் அண்ணா இந்த போட்டோ மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும் இந்த போட்டோ மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும் எனக்கு போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி தம்பி இன்னைக்கு மிஷின் ரிப்பேர் பா இன்னைக்கு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு ஆமா இன்னைக்கு பார்த்து மிஷின் ரிப்பேர் போட்டோ எடுக்க முடியாது நீ நாளைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் நாளைக்கு வர சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அதான் பொண்ணு போட்டோ கொடுத்தாங்களே பொண்ணு போட்டோ வச்சு பார்த்து சைட் அடிக்கலாம் அப்படின்ட்டு பொண்ணு போட்டோ பார்த்து பஸ் ஸ்டாண்ட் அங்க தேடுதான் தேடுறேன் பஸ் ஸ்டாண்ட் அங்க தேடுறேன் ஆமாங்க அது சரி பஸ் ஸ்டாண்டே கிடைக்கல எனக்கு திடீர்னு பார்த்து தண்ணி தாங்க தீச்சு சரி அந்த தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா யோசனை பண்ணேன் தண்ணி வேணா டீ வேணா பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போயிட்டு பால் வாங்கி தம்பி குடிச்ச பாரு பால் ஒரே சூடாகுது பால் சத்தியமா சூடாகுதுடா அது பால் குடிக்கலாம் சொல்லிட்டு நாக்கில் வச்ச மாதிரி சூடாச்சு அது ஓரமா ஒரு பெஞ்சில் வச்சுட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு அக்கா மாவு வச்சு வந்துருப்பான் போடுது அந்த அக்கா வந்து அந்த பால் பாத்து உட்காந்தாங்க பாரு அந்த அக்காவுடைய முந்தானி வந்து பால் மேல விந்து போச்சு மூடிச்சு நான் என்ன பண்றேன் தங்கடா பாவி இங்க வச்சு வாங்கி வச்ச பாலை காணும் தேடுறேன் அப்புறமா தான் யோசிச்சேன் ஒரு அக்கா முந்தானி என்ன முடிச்சோ அப்படின்னு நினைச்சேன் அப்பதான் நான் என்ன பண்ணேன் ஓ அக்கா உன் முந்தானி தூக்கு நான் பால் குடிக்கணும் சும்மா இருப்பாங்கடா பையா சத்தியமா மாமா நராஜ் மாமா முந்தாடி தூக்குனா பால் குடின்னு தான் சொன்னேன் அக்கறோனா சேர்ந்து மாமா கும்மு கும்முன்னு கும்புறான்டா பாய் இல்ல மட்டை கட்டி போட்டாங்க கம்மி அடிச்சு போட்டாங்க இன்னும் அடிச்சு போட்டாங்களே நம்ம பஸ் ஏறி ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டாச்சு பாக்கெட்ல வச்சுக்கினேன் பஸ் பேரு காசு பாக்கெட்ல தான் இருக்குது பொண்ணு போட்டா பாக்கெட்ல வச்சு பஸ் ஏற நம்பரு பஸ் ஏறி கண்டக்டர் எல்லாம் டிக்கெட் எடுத்து நம்பரு காசு எடுக்கும் போது அந்த போட்டோ வச்சா போட்டோ போய் ஒரு ஆண்டி காலர்ல கீழே ஆண்டி காலர்ல போய் விந்து போச்சு நான் என்ன பண்ணேன் ஐயோ விந்து போச்சு எடுக்கணுமே சொல்லி போட்டு ஐயோ என்ன பண்ண தெரியாம போன யோசிச்சியா ஓ ஆண்டி உன் காலத்துக்கு ஒரே போட்டோ எடுத்துக்கிறேன் ஆண்டி கிட்ட போய் காலத்துக்கு நப்பாட்டு சொன்னா உன்னை சும்மாதான் விடுவாங்களா போட்டு கும்பினாங்களா இந்த ஏய்ச்சப்பா மேல சாத்தி மேல ஒண்ணு சொல்லுங்க ஒரே போட்டோ எடுத்துக்கிட்டு சொன்னேன் பஸ்ல ஒரு லட்சம் கும்மி அந்த விட்டு பஸ் இறக்கி விட்டான் அது சரி அங்க இறக்கி விட்டு போறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டா பாத்துக்கிட்டே போண்டா தம்பி எங்க போன வீட்டுக்கு நடந்து போனேன் நடந்தே போனேன் பரவாயில்ல பார்த்தா ஒரு கிணறு இருக்குது போன இல்ல நடந்து போயிருந்த மாதிரி இந்த ஒரு கிணறு இந்த 4 பொம்பளை தட்டு எடுத்துருந்தாங்க தட்டு எடுத்து போய் கிணத்துல குளிச்சிருப்பாங்க போல அந்த பொண்ணு போட்ட பாத்துட்டே போன மாதிரி இந்த பொண்ணோட மயக்கத்துல அந்த போட்ட பார்த்து ஒரு கிணத்துல விந்து போச்சு ஆமா சரி கிணத்துல விந்தோடனே முச்சிராயோ ஒரு நிமிஷம் அது பொண்ணு பாட்ட வீந்து போச்சு விந்தோடனே நான் என்ன பண்றேன் என்ன எக்கா 4 பேர் குளிக்கிறீங்க 4 பேர் அப்படியே டப்புன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் 4 பேர் வந்துருங்க டப்புன்னு ஒரு போட்டோ கத்துல போட வேண்டியதுடா ஆமா அந்த தட்டர்ந்த 4 பொம்பளை குளி Dress இல்லாம ஒரே துணி இல்லாம Dress இல்லாம குளிறாங்க கத்துல குளிக்கறாங்க ஆமா நான் என்ன பண்ணேன் எக்கா 4 பேர் டப்புன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அது சரி சும்மா இருப்பாங்களா அவன் புச்சி கும்மியா கண்ணால போட போகட்டான் என்ன ஜன கூட்ட லைன் மாற மயிலாட்டு மயிலாட்டுல கரையாட்டு இல்ல நாங்களே நாடக நடிகர் பெண்ணெட்டு ஜோஜோயா வந்து ஆண்டே மணி கணமணி கண்ணே மணி ஆண்டே மணி விழுந்துறீங்க ஆமா போடா நம்பர் கம்பெனி பசங்க கட்டா வந்துக்கிறீங்க போற ஊரா நீ வேற சூத்து மலை வச்சுங்கறா சகல மச்சான் எங்கடா ஓத்து மலை புடிற அட வைத்து மலைடா முச்சாச்சி தம்பி தம்பி அண்ணா நாங்க நாடக நடிகர் ஒரு ஆள் குறையுது ஆமா ஒரு ஆள் கொச்சா நடுக்குள்ள போக முடியுது இப்போ கம்பெனி வரணும் யாரு வேண்டாம் யாரு தூக்கி யாரு இது பண்ண சொல்லுவா 2017 படிச்சா முக்கந்தராக Thank you.
வேண்டும். விளக்க தெரிவிக்க வேண்டும். இரவு அதாவது வசூலிங்க புராணத்தில் ஒரு பாகமாகிய அதாவது வீரபுத்திர நாடகம் முந்தா நாள் இரவு ராத்திரி பிரிதி பண்ணி நடந்து விட்டது. நேற்று நடக்க இருந்தது ஏதோ ஒரு சூழ்நிலை நின்று விட்டது. இன்று இரவு பிரிதி பங்கு பிரிதி பங்கு இன்று நடக்க இருப்பதால் என்ன கதாநாயகனாகிய புக்கன் படித்த வரமுடி சேர்ப்பார்.